அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஷாமி கபாப் பாருங்கள், சூப்பரான இன்றைக்கி ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம ஷாமி கபாப் வந்து உடையாமல் வந்திருக்கு. ரொம்பவும் டேஸ்டியான ஷாமி கபாபுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டியோட ரெசிபி. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். முதல்ல கறி வந்து குட்டி குட்டி பீஸில் எடுத்துக்கோங்க. அரை கிலோயோ 3/4 கிலோயோ 1 கிலோயோ எந்த கறி வேணால் கூட, சிக்கனோ மட்டனோ எடுத்துக்கோங்க. நாங்கள் 750 கிராம் கறி எடுத்துருக்கோம். அப்புறமா 100 கிராம் கடலப்பருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்ச கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பட்டை, அப்புறமா லோங்கு வந்து லவங்கம் வந்து ஒரு 5லேருந்து 6 போட்டுக்கலாம். அப்புறமா ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 போட்டுக்கோங்க. உப்பு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா 4 பச்சை மிளகா கழுவி போட்டுக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி ஒரு கை ரொம்ப கழுவி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து அப்படியே எடுத்து எல்லாம் ஒரு ட்ரே எடுத்து எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா தனியாத்தூள் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. தனியாத்தூள் ஆட் பண்ண பின்னாடி மிளகாப்பொடி வந்து வெறும் மிளகாப்பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாப்பொடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது எல்லா மிக்சரும் நீங்கள் வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் போடுங்க. ஒரு 180 ml போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. 200 mlலேருந்து ஒரு 180 ml போட்டு நீங்கள் வந்து இந்த கறியை வந்து 7 விசில் விட்டுடுங்க. கொஞ்சம் வந்து நல்லா பாயில் ஆனதும் நெக்ஸ்ட்டு பாத்திரத்தில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 7 விசில் வந்துடுச்சுங்க. அப்புறமா வந்ததும் வேறு பேனில் நீங்கள் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷாமி கபாப் இப்படி செய்யுங்க, சூப்பராக வரும். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயும் வந்து ஆட் பண்ணலாம், இப்போயும் எப்படியும் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்படி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் போட்டுடுங்க. நல்லா வந்து ஆறட்டும். நல்லா அரைச்சினாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சிக்கலாம். சூப்பராக நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் அம்மியில் அரைப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அம்மியில் அரைச்சி செய்வாங்க. இப்போ எங்கே ஃப்ரெண்ட்ஸ் டைமே வந்து பத்துறதுல டைமு. பாருங்கள், இது வந்து நீங்கள் கறி பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு. இந்த நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து நீங்கள் மீடியம் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சாஃப்டாக இந்த ஸ்ட்ரக்சர். எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் போடாதீங்க. இதிலே வந்து நீங்கள் இப்படி அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும். அப்புறமா இப்படியே எல்லா இதுவும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தனியாக ஒரு ட்ரேயில் போட்டுக்கோங்க அரைச்சி. டெக்ஸ்சர் பாருங்கள், இப்படி வரணும். பாருங்கள், இப்படியே நம்ம வந்து எல்லாமே இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் உருண்டை பிடிச்சா பாருங்கள் சூப்பராக வருது. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. முட்டை 1 போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடுங்க. முட்டை போடும்போது நம்ம ஷாமி வந்து பார்த்திங்கன்னா
உடையாமல் சூப்பராக வரும். ஒரு முட்டை இல்லைனா 2 முட்டையும் போடலாம் நீங்கள். பாருங்கள், நம்ம ஷாமிஸ் வந்து இந்த ஷேப்பில் நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் மாவும் வந்து மீதி இருக்குது. இப்போ வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம். கடலக்கொட்டை எண்ணெய். ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் போட்டுக்கோங்க. பொரிச்சுக்கலாம். இது ஷாமி கபாபு. லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் போடுறீங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம ஷாமி கபாப் வந்து நம்ம போட்டிருக்கோம். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து பொரிச்சிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஷாமி கபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பிள்ளைங்க ஃபேமிலி எல்லோருக்கும் சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் பாய். எல்லாம் ஹாஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் தேங்க்யூ. பாருங்கள், உடச்சி ஒன்று காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. ஒரு ட்ரே நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் காலி ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.